Hello everyone, welcome back to Nandha Tech YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா WhatsApp யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்களா? அதுவும் நீங்க DP லைக் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்களா? அப்போ வந்து இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. WhatsAppல எப்படி வெரிஃபிகேஷன் பேட்ஜை வந்து கொண்டு வரது? அதாவது இந்த DPல எப்படி வெரிஃபிகேஷன் பேட்ஜை கொண்டு வரது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்க ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணாம இருக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அது எப்படி வெரிஃபைடு வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க வெரிஃபைடு அக்கௌண்ட்டா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இருக்கணும். அப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இருந்து நீங்க வெரிஃபைட் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த நேமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு க்ரீன் டிக் தான் வரும், லைக் இந்த மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ டிக் எப்படி வந்தது? ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக் தான் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக்கை எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் மேக்கர், ப்ரொஃபைல் பிக்சர் பார்டர் மேக்கர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பார்டர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சைடில் தள்ளி இன்னும் நிறைய பார்டர்ஸ் இருக்கும். இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், நேச்சர் இருக்குது. ஸோ நேச்சர் ரிலேட்டடான நிறைய பார்டர்ஸ் இருக்குது. டெக்ஸ்சர் இருக்குது. டெக்ஸ்சர் ரிலேட்டடான நிறைய பார்டர்ஸ் இருக்குது. அடுத்து பேட்டர்ன், இப்படி வந்து எக்கச்சக்கமான பார்டர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெயினாக நாம் எதுக்காக வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேட்ச் பாரை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. பேட்ச் ரிலேட்டடான பார்டர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வெரிஃபைடு வாங்கின பார்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெரிஃபைட் பேட்ச் வாங்கின மாதிரி பார்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைலாக எந்த ஃபோட்டோ வைக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வேணுங்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய கேலரியில் இப்படியே வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னங்க, வாட்ஸ்அப்பில் எப்படி டிபி வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்களோ அது மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ வெரிஃபைடு அக்கௌண்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான். இது அஃபிஷியலான வாட்ஸ்அப் பேட்ச் கிடையவே கிடையாது. இது ஃபோட்டோவில் நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன அட்ராக்டிவ் இருக்கும். ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Nandha Tech.